அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தோஷம் நீக்க கிரகங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் ஒன்றுக்கு அதாவது ஒன்று தீர்வை செய்து அதை கருத்து சொல்லுங்கள். அதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரிஞ்சு பார்த்து அதுக்கு ஏற்றாப்போல பயன்பெறுங்க. இப்போ கேதுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு போக்குவார். இவ்விருவரினால் ஏற்படும் இப்போ கேது குரு இவங்க ரெண்டு பேரும் தோஷத்தை சனி பகவானை வணங்கினா அந்த தோஷம் தீர்ந்துடும். கருத்தில் கொள்ளுங்க. கேதுவும் குருவும் செய்கிற தோஷத்துக்கு சனி பகவானை வணங்கினீங்கன்னா அந்த தோஷத்தை சனி பகவான் போக்கிடுவார். அதே போல் கேது குரு சனி இம்மூவரால் ஏற்படும் தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி செவ்வாய் பகவானுக்கு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இவங்க 3 பேருடைய தோஷத்தை செவ்வாய் பகவானால் போக்க முடியும். அதே போல் கேது குரு சனி செவ்வாய் இந்த 4 தோஷத்தையும் சூரிய பகவானால் போக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இவங்க 4 தோஷத்தையும் சூரிய பகவானால் போக்க முடியும். அதே போல் கேது குரு சனி செவ்வாய் சூரியன் இந்த 5 பேருடைய தோஷத்தையும் தனித்த புதனால் போக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. புதனுடைய தளம் தனியாக இருக்கும். அந்த புதனை போய் வழங்கினா இந்த மொத்த தோஷத்தையும் அவர் கழிச்சிடுவார். ஆனால் இந்த மொத்த தோஷமாக இருக்கிறவங்க தான் போகணும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு தோஷமாக சொன்னால் அது எந்த அடிப்படையில் இருந்து பார்த்து அவங்கள வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த குருவை பலமாக வணங்கினீங்கன்னா அனைத்து தோஷங்களையும் வணங்கக்கூடிய சக்தி அந்த குரு பகவானுக்கு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.